எங்களுடைய நாட்டிலே உள்ள தாய்மார் பிள்ளைகளை விட்டுவிட்டு போய் வெளிநாட்டிலே கூலி வேலை செய்து வருகின்ற பணம் தான் ரெவன்யூவாக இந்த நாட்டுக்கு வருகிறது. அப்படி இருந்தும் ஏற்றுமதியும் இறக்குமதியும் டெபிசிட் இன்னும் பெரிதாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த அழகான நாட்டை கட்டி எழுப்பதற்கு 5 வருஷத்துக்கு என்பிபிக்கு மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். நாங்கள் அதை பறித்து தட்டி எடுத்து தொலைக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஒரு சிந்தனையான கட்சி அல்ல எங்களுடைய கட்சி. இருக்கின்ற பொழுது நல்லதை செய்தால் நாங்கள் ஆதரவு தருவோம், பிழை என்றால் சுட்டி காட்டுவோம். எனவே அவ்வாறு ஒரு சிந்தனையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். எனவே கோட்டாபய ராஜபக்சே என்ற ஒரு கொடுமையானவர் இந்த நாட்டிலே ஆட்சியாளராக வந்தார். மனித உரிமை மீறல் என்றால் அவருடைய காலத்திலே தான் அதிகமாக மீறப்பட்டது. முஸ்லிம் மையத்துக்களை கொண்டு போய் சூட்ட வெட்டு, அதாவது அடக்க விடாமல் தடுத்தார், எரித்தார், கெஞ்சினோம், கெதறினோம், செய்யவில்லை. அதே போல எத்தனை பேர் ஆசாத் சாலியை கொண்டு போய் அடைச்சார். இப்படியான ஒரு கொடுமைக்காரன் கோட்டாபே. அவர் மகர பள்ளிவாசல் எடுத்து மூடினார். 100 வருஷம் பழமை வாய்ந்த பள்ளிவாசல். ஏன் மூடினார்? சஹரான குண்டு வெடிப்புக்கு மகர பள்ளிவாசலை ஏன் மூடணும்?